அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய என் உயிரிலும் மேலான என் தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்மையில் ஒரு காணொளி ஒன்று நான் பார்த்தேன். அதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அந்த நோய்க்கு சிகிச்சை செய்வதற்காக சிறுதொகை பணம் தேவை எனவும் கேட்டிருந்தார். அந்த வகையில் அந்த பண உதவியை நாங்கள் எங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பண உதவியை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு சில இளைஞர்களும் இன்றைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு சில இளைஞர்களும் ஒரு சொற்ப பணத்தை பற்றி இன்னும் 2-3 நண்பரிடம் கேட்டிருக்கேன். அவர்களும் தாரதாக சொல்லியிருக்கின்றார்கள். மற்ற இன்னும் ஒரு நண்பனை கேட்ட கையோடையே எந்தவித மறுப்பு தெரிவிக்காமல் அவருக்கான உதவியை செய்வதற்கு முன்வந்து தந்துள்ளார். என்னால் முடிந்த இது ஒரு பெரிய ஒரு தொகை அல்ல, மிகவும் ஒரு சொற்பமான ஒரு சிறிய ஒரு தொகை தான். என்னால் முடிந்த ஒரு உதவியை செய்கிறேன், மன்னிக்கவும். எங்களால் முடிந்த இந்த உதவியை செய்கின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக இவருக்கு இந்த மருத்துவ உதவிக்கான உதவியை செய்வோம்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2-3 நண்பர்களையும் கேட்டிருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றால் இன்றைய சமூகத்தில் அவர் ஒரு எமக்காகவும் நமது தமிழ் இனத்துக்காகவும் மிகவும் பாடுபட்ட ஒரு முன்னாள் அரசியல்வாதியோரால் அவரை நாங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது, எந்த தருணத்திலும் மறக்கக்கூடாது. பல அரசியல்வாதிகள் தங்களுக்கான பல சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலும் அவர் தனக்கிட எந்தவித வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொள்ளாது தமிழ் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார். அவருக்கான ஒரு உதவி என்று கேட்கும்போது தமிழர் எப்போதுமே அந்த உதவியை செய்யாமல் இருந்ததில்லை. அந்த வகையில் இந்த இளைஞராகிய நாங்கள் முன்வந்து அவருக்கு இப்படியான உதவி ஒன்று செய்வதற்கு முன்வந்துள்ளோம். அதே மாதிரி இருக்கிற யாழ்ப்பாணத்தில் மற்ற பிரதேசங்களிலும் இருக்கிற புலம்பெயர்ந்த இடங்களிலும் இருக்கிற இளைஞர்கள் தங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை அவருக்கு இந்த உதவியை செய்து ஒரு பலத்த ஒரு உதவியாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். தலைவர்களை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் இழந்துள்ளோம். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒரு பணத்துக்காண்டி யாரையுமே இழந்ததில்லை. அப்படி யாரையுமே நாங்கள் இழந்துவிடக்கூடாது. பணம் இருந்தால் ஒருத்தருக்கு மருத்துவ உதவி செய்திருக்கலாம் என்ற ஒரு மன வருத்தம் எங்கள் மத்தியில் இந்த சூழ்நிலையும் வந்துவிடக்கூடாது. அவர் மனந்திறந்து அந்த ஊடகத்தில் கேட்டது என்னை மிகவும் பாதிச்சிருக்கு. அதே போல் நண்பர்களிடம் தெரிவிக்க அவர்களும் மிகவும் வருத்தப்பட்டு உடனடியாக எங்களால் முடிந்த உதவியை முதற்கட்டம் செய்வோம், அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் ஏதாவது முயற்சி செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மருத்துவ உதவியை நாங்கள் செய்வதற்கு தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றும் ஆசை ஒன்று இருக்குது. ஆனால் எங்கள் பொருளாதார பிரச்சனை ஒன்று இருப்பதனால் எங்களுடைய அன்றாட வேலைக்கு அன்றாட செயற்பாடையும் பார்த்து தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றுவார்கள். நாங்கள் இப்படி வீடியோ எடுத்து போடுவதால் சில விமர்சனங்கள் வரலாம், நீங்கள் எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்கன்ட்டு. ஏன்னா இப்போ அநேகமானவர்கள் சோசியல் மீடியாலாம் இருக்கணும். இப்போ அநேகமானவர்கள் இதைத்தான் பார்ப்பார்கள். சில பேர் இப்போ பார்த்து தான் சில விஷயங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி இப்போ நான் இன்று வரைக்கும் பார்த்ததில் நிறைய பேர் அவருக்கு உதவி செய்து அதை போட்டுக்கொண்டு வரார்கள். இப்போ நாங்களும் பார்க்கின்றோம், உதவி செய்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. எப்படியாவது அவருக்கு அந்த மருத்துவ உதவிக்கான பணம் சேர்ந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் மட்டுமே இந்த பதிவினை பதிகின்றோம். மற்றும்படி நாங்கள் இதை பதிவிட்டு நாங்கள் ஒரு பெருமை தேடுவதற்காகவோ இல்லாட்டி ஒரு பேரை வாங்குவதற்காக எந்தவித சுயநலவும் இல்லை. என்னை போல் இருக்கின்ற இளைஞர்களும் எங்களைப் போல் இருக்கின்ற இளைஞர்களும் இதை போன்ற ஒரு செயற்பாடு உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகை, நாங்கள் போடுவது ஒரு பெரிய தொகையாக இல்லை, ஒரு சிறு தொகை தான் போட போகிறோம். அதே மாதிரி உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை போட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை அளிக்கணும். அத்தோடு அண்மையில் இந்தியாவில் வென்ற முதலமைச்சருக்காண்டு இங்கே இளைஞர்கள் இந்த வெற்றியை கொண்டாடியிருந்தார்கள். ஒரு சில இளைஞர்கள் உதவியும் செய்திருந்தார்கள். அவர்களும் இந்த விடயத்தில் கைகோர்த்து அவருக்கு உதவி செய்வார்களாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முக்கியமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா, அப்போ இவருடைய இந்த மருத்துவ தேவை பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுநீரக மாற்று சிகிச்சையை மேற்கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பண உதவியும் கோரியிருந்தார். அண்ணலாக நான் நினைக்கிறேன் ஒரு 70 லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் அதுக்கு செலவாகும் என்று கூட சொல்லப்பட்டிருந்தது. இப்போ நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது 70 லட்சம் பணம் என்னடாது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் யோசித்து கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த காணொலி எடுக்கிறதுக்கு முன்னால் கூட நிறைய பேர்
தங்களாலான உதவிகளை வந்து செய்து கொண்டிருந்தவர். எப்படி ஒரு 5000மோ 10,000மோ 15,000மோ தங்களால் முயன்ற உதவிகளை செய்து கொண்டிருந்தவர். அப்போ சில காணொலிகளை பார்க்கும்போது கூட சொல்லியிருந்தவர்கள், ஒரு நபர் இலங்கையில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் 1000 ரூபாவை நாங்கள் செலுத்துவமாக இருந்தால் 70,000 பேர் செலுத்தினா கூட அவருக்கான அந்த மருத்துவ தேவைக்கான காசை வந்து கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருந்தவ. அப்போ அந்த ஒரு விடயம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. உண்மையிலேயே நாங்கள் கொடுக்க போகிறது பெரிய பணம் இல்லை. இப்போ நண்பர் கூட ஒரு கூலி தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு நபர் தான். அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவர்களும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறவர்கள். அப்போ அப்படி உழைக்கின்ற பணத்தை வச்சு கொண்டு தான் அவர்கள் இந்த உதவியை வந்து செய்ய போயினோம். இது ஒரு பெரிய உதவியாக இல்லாட்டியும் இதை முன்மாதிரியாக வச்சுக்கொண்டு ஏனையவர்களும் உதவி செய்ய முன்வருவார்கள். அப்படி என்ற ஒரு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த காணொலியை தயார் செய்கிறோம். மற்றபடி எங்களுக்காக எந்த விதமான புகழுக்காக நாங்கள் செய்கிறோம். நாங்கள் கூலி தொழிலுக்கு போகிறோம். எங்களாலையும் ஏதோ ஒன்று முடியுது. அப்போ அதை நாங்கள் செய்கிறோம். இப்போ உங்களால் நீங்களும் முடிந்தால் கொடுத்து உதவி செய்யலாம் என்று சொல்லி தான் நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் வந்து தயார் செய்கிறோம். மற்றும் ஒன்று விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒன்று இப்போ இருக்க இளைய சமுதாயத்துக்கு வந்து இப்போ சிவாஜிலிங்கம் ஐயா என்றால் யார் என்றே தெரியாமல் இருக்கின்றது, என்னது நண்பர்கள் உட்பட. ஆனால் அவர்கள் விடயத்தை சொன்னவுடன் உடனே முன்வந்து தருகின்றார்கள். முன்வந்து அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கின்றார். ஆனால் அவர் யார், என்ன இந்த நாட்டுக்கு என்ன பங்களிப்பு செய்தார் என்ற விடயம் வந்து அவர்களுக்கு சரியாக கடத்தப்படவில்லை. சரியாக கடத்தப்படவில்லை. அவர்கள் சரியான விடயத்தை வந்து தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இது அவர்கள் தவறு என்று இல்லை. அப்போ அந்த விடயம் வந்து சரியான முறையில் வந்து இங்கே கடத்தப்படுவதில்லை. சரியான முறையில் அடுத்த சந்ததிக்கான சில விடயங்களை வந்து தெரியப்படுத்துவதற்கான ஒரு நபர் இங்கே இல்லை என்று தான் சொல்லலாம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வல்பெட்டைத்துறையினுடைய நகரபிதாவாகவும் இருந்தார். 2 தடவை உறுப்பினராக இருந்திருக்கிறார், 1 தடவை நகரபிதாவாக இருந்திருக்கிறார். மக்களுக்கு எந்த விதத்திலும் எதுவும் பிரச்சனை என்றால் முன்னின்று செயல்படக்கூடியவர். அவருடைய ஆற்றிய பணிகள் அவர் என்ன செய்தார் என்றதை வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. எனக்கே வந்து ஒரு சில விஷயம் தெரியும். 25 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்து அதை என்ன செய்தவர் என்ன மாதிரி என்ற விடயம் வந்து தெரியாமல் இருக்கின்றது. அது தெரிந்தால் இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்களை இலங்கை வரலாறு, எங்கள் இலங்கையை பற்றிய விடயங்கள், அந்த விடயங்கள் வந்து இன்னும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து இன்னும் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன்னு தான் சொல்லலாம். கற்றுக்கொள்கின்றார்கள், ஆனால் குறைவாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். அவருடைய கணக்கிலக்கம் எல்லாமே பகிர்ந்திருந்தவர். அப்போ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவற்ற கணக்கிலக்கத்தை தான் நாங்கள் போட போகிறோம். பிஓசி அக்கௌண்ட் நம்பர் 77 46 88. சரியா? அதில் சிவாஜிலிங்கம். சரியா? இப்போ நாங்கள் வந்து அவருக்கு இப்போ ஆன்லைன்லேயே வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஆன்லைனில் சென்ட் பண்ணுறதுன்றது நிறைய காசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்கௌண்ட்டில் குறையாக தான் இருக்குது. இது எங்கள் இலவான விஷயம்ன்றதைக்காண்டி ஆன்லைன் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோங்க. இந்த ஆன்லைனில் அனுப்புகிற அளவுக்கு வசதியான ஓடிபி வேறு போயிட்டு ரைட். இது எடுக்கணும். இதை ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கலாம், அதே கட்டு காட்டலாம். இப்போ அவருக்கான நிதியை வந்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கோட்பாட்டோட செயற்பாட்டோடையும் அவர் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கான செயற்பாட்டை செய்ய வேண்டும். அதுவே எமது விருப்பமும். செயற்பட்டால் நமக்கு மிகவும் மன நிறைவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த தருணத்தில் அவருக்கு வந்து நிதி உதவி செய்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நீங்களும் இந்த உதவியை செய்வீர்கள் என நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம்.